அருள்மிகு கோட்டை கருப்பசாமி பக்தர்களுக்கு இது ஒரு சின்ன பக்தர்களுக்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன். என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர் கோடிகளுக்கு இங்கு எண்ணிய காரியம் நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எண்ணிய காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அதுக்கும் கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். நான் இன்னைக்கு வந்த சாமி எனக்கு நாளைக்கு நடக்கலன்னுலாம் சொல்லக்கூடாது. உங்களுடைய நல்ல நேரம், கெட்ட நேரம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள், பாவ புண்ணியம், இது எல்லாமே இறைவன் கணக்கிட்டு தான் உங்களுடைய காரியத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு செடி இருக்கு, ஒரு செடியை பிடிங்கி மறு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அது திரும்ப அது வேறு ஒன்றி அந்த இடத்துல திரும்ப உயிர் உண்டான்னு அது திரும்ப முளைச்சி வரத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகும். அது உடனே வராது. அது போலதான் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் ஒரு தெய்வத்திட்ட. இந்த கோயிலுக்குள்ள எந்த கோயிலுக்கு போய் நீங்க வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் எனக்கு உடனே பழிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்மளுடைய அறியாமையை தவிர்த்து தெய்வத்துடைய சக்தி குறைபாடு கிடையாது. நம்பிக்கை வேணும். எதுவா இருந்தாலும் அடித்தளம் வந்து நம்பிக்கை. அடித்தளத்துல நம்பிக்கை சரியா இருந்துச்சுன்னா வாழ்ற வாழ்க்கை நமக்கு நல்லதாவே நடக்கும். என்னுடைய நம்பிக்கை வந்து இந்த கோயில் இந்த அளவுக்கு விசாரமா 27 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்குதுன்னா அத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல வந்து நல்லா இருக்காங்க. ஒரு சில பக்தர்களுக்கு அவங்களுடைய எண்ணிய காரியங்கள் தாமதமாகலாம் அல்லது நடக்காம கூட போகலாம். அதற்கு தெய்வம் தான் காரணம்னா அப்ப நடக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெய்வம் தான் காரணம். என்னுடைய சதவீத அடிப்படை இருக்குல்ல, இந்த கோயிலுக்கு வந்து நடந்தவங்க நடக்கல அப்படின்னு சொல்றவங்க ஒரு 100% பேர் என்னை தேடி வராங்க அப்படின்னா அந்த 100ல் 78% பக்தர்களுக்கு கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்தது உடனுக்குடனே நடக்கும். அதுல சில பேருக்கு அவங்களுடைய நேர காலம், அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு இல்லாம இருப்பாங்க, அவங்க வீட்டுல ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க, அவங்க வீட்டுல அடுத்தடுத்தது ஒரு வேலை வெட்டிக்கு செய்யறதுக்கு சிந்தனைகள் இருக்காது, இறைவனை வந்து பார்க்கறதுக்கு சிந்தனை இருக்காது, ஒரு டைம் வந்திருப்பாங்க அல்லது முழு நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு விதமான கிரக கோளாறுகள் இருக்கும். அதன் அடிப்படையில் சில பேருக்கு இந்த தாமதமாக கண்டிப்பாக ஆகலாம். யாருக்குமே ஆக முடியாது, எல்லாருக்குமே 100க்கு 100 சக்ஸஸ் ஆகுமே ஆகும் அப்படின்னு நான் உருப்பட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்களுடைய சுயநேரம், சுய சிந்தனை, அவங்கவுங்களுடைய எண்ணம், அவங்க எந்த வேண்டுதல் வைக்கிறாங்கிறத பொறுத்து அந்த வேண்டுதல்கள் இது எல்லாமே இருக்குல்ல. நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னு இருக்குல்ல, ஒரு நல்ல வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அது நம்மளுடைய வேண்டுதலில் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது, நம்மளுடைய வேண்டுதலில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, நம்ம வேண்டுதல் வந்து பிறருக்கு பாதிப்பு கூடியதா இருக்கு அப்படின்னா அந்த சாமி கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு தான் ஒவ்வொரு காரியத்தையும் தெய்வம் வந்து நமக்கு செஞ்சு தரும். அதனால எல்லாருமே வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம கோயிலுக்கு கண்டிப்பா வந்தவங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்லக்கூடியது, கண்டிப்பாக திருவுட்டியடி நாகபராசக்தி அம்மன் குழந்தை பேருக்காக வரீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி கல்யாணத்துக்காக வரீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கு வேலைக்காக வரீங்களா, கண்டிப்பா 100க்கு 100% சக்சஸ் ஆகும். ஆனா அதுக்கு ஒரு டைமிங் வேணும். அது எல்லா ஒரு விஷயத்துக்குமே அது அடுத்தடுத்து செய்யறதுக்கான ஒரு நேர காலங்கிறது கண்டிப்பா வேணும். கண்டிப்பா எல்லாருமே முழு நம்பிக்கை இருக்கணும். இந்த பதிவு எதுக்கு கொடுக்குறேன்னா, எல்லாரும் பக்தர்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் அறியாமையில சில பக்தர்கள் வந்து எனக்கு நான் 1 வாரம் ஆயிடுச்சு 2 வாரம் ஆயிடுச்சு சாமி 2 வாரம் நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றீங்க. வாரங்களை வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுடைய வினைகளை பார்க்கணும். உங்களுடைய வினை சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும். அடுத்த வினையில பார்க்கலாம், அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். இறை நம்பிக்கை எல்லாருக்கும் கருப்பசாமி துணை இருக்கும். வேண்டுதல் கண்டிப்பா பழிக்கும். வாழ்க வளமுடன்.